تكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற குடும்பவியல் தர்பியா என்னும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த நிகழ்ச்சியிலே தொழுகையில் அலட்சியம் வேண்டாம் என்ற தலைப்பினை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஏகத்துவத்தை ஏற்று இருக்கிற நமக்கு மத்தியில் இது பேசப்பட வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையோடு இங்கே அமருங்கள். ஏன் என்று சொன்னால், தொழுகை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வசனங்களும் ஹதீஸ்களும் உள்ளடக்கிய அதை தெரிந்திருக்கின்ற சமூகமாகத்தான் நாம் இருக்கிறோம். யாருக்கு தொழுகை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட வேண்டுமோ அத்தகைய மக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த சபையிலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருந்தாலும் தொழுகையை அது குறித்த முக்கியத்துவத்தையும் தொழாதால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப ஏன் பேசணும் என்று சில பேர் நினைப்பார்கள். சில பேர் இது பழமையான ஒரு தலைப்பு என்றும் யோசித்து இங்கே அமர்ந்திருப்பார்கள். இது ஏன் இங்கே பேசப்பட வேண்டும் என்றால், இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போன், ஸ்மார்ட் போன், தினந்தோறும் இதற்காக நமக்கு தேவைப்படுகிறது சார்ஜ், பேட்டரி சார்ஜ் செய்கிறது. இது பழமையான தலைப்பாக இருந்தாலும், இது பல தடவை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும், ஏன் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி காலையில் நாம நம்மளுடைய செல்போனுக்காக வேண்டி நாம சார்ஜ் போடுவோம். அதை நோண்டி நொங்கு எடுத்த பிறகு மீண்டும் ஒரு 12 மணிக்கு சார்ஜ் முடிஞ்சுன்னு சொல்லி அவசரமாக மீண்டும் என்ன செய்வோம், நம்மளுடைய போனை சார்ஜ் செய்வோம். இப்படி எத்தனை தடவை நம்முடைய போனுக்காக வேண்டி நாம சார்ஜ் செய்யறோமோ அத்தனை தடவையும் நமக்கு அது மிக பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது. பிறரை தொடர்பு கொள்ளப்பட வேண்டிய தகவலாக இருந்தாலும், பிறரிடத்தில் பேசக்கூடியதாக இருந்தாலும், அல்லது சமூக வலைத்தளங்களில் பகிரப்படக்கூடிய செய்திகள் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும், செல்போனுக்கு மிக முக்கியமானது அதனுடைய பேட்டரியினுடைய பவரும் சார்ஜும் எப்போதும் இருக்க வேண்டும். அதை நன்றாக உணர்ந்துதான் எப்போ அந்த பேட்டரியை போனை பார்க்கிறோம், 10, 12, 20 அவ்வளவு வரைக்கும் அந்த போனை பயன்படுத்திய பிறகு ஒரு நாளைக்கு பல தடவை செல்போனுக்கு சார்ஜ் போடக்கூடியவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். யாரும் என்ன சொல்ல மாட்டோம், காலைல தான் போட்டேன், இப்ப சார்ஜ் போடணுமா, தூக்கி வீசுறோமா, காலைல தான் நான் போட்டேன் என்று இருந்தாலும் அந்த போன் பயன்படுத்த வேண்டும் என்றால், அது நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த பேட்டரியை சார்ஜ் செய்யணும் என்று நாம தெளிவாக நாம உணர்ந்து வைத்திருக்கிற காரணத்தினால் எத்தனை தடவை நமக்கு தேவைப்படுகிறதோ அத்தனை தடவை அந்த போனுக்கு நம்ம சார்ஜ் செய்றோம்.
அதுபோல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இஸ்லாம் எனும் கொள்கையை வாழ்க்கை நெறியாக ஏற்று வைத்திருக்கிறோம். மறுமையை சார்ந்து நம்ம வாழ்றோம். இந்த மறுமை என்ற பயணத்திலே ஒரு பயனாளிகளாக நாம் இந்த உலகத்திலே மறுமைக்குரிய பயணத்திலே நாம் அமர்ந்தவர்களாக அதை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த மறுமை என்ற பயணத்திலே நமக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய இஸ்லாம் வழங்கி இருக்கிற எண்ணற்ற வணக்க வழிபாடுகள் இபாதத்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, ஆக சிறந்தது, விசாரிக்கப்பட வேண்டியது, அது குறித்து அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்கிறான். அவ்வலுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாம். மனிதர் சமுதாயத்தில் மனிதர்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் தொடர்பான கேள்விகளில் முதல் கேள்வியாக விசாரணைக்கு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடியது அஸ்ஸலாஹ், தொழுகைதான். தொழுகை குறித்து தான் அல்லாஹ் முதல் கேள்வியாக இபாதத்கள் தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் விசாரிப்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அந்த கேள்விக்குரிய பதிலாக இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் நம்மளுடைய தொழுகை விஷயத்தில் சரிவர தொழுது அதை சரியான முறையில் கடைபிடித்து வாழ்கிறோம் என்றால் கத் அஃப்லஹ, அல்லாஹ் நமக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுகின்றான். இல்லை என்றால் தொழுகையில கவனம் இல்லாமல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தும் உணராமல் அந்த தொழுகையில் நாம் அலட்சியம் செய்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. மறுமை என்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அலட்சியம் என்ற ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ நம்மளுடைய எந்த விதமான வணக்க வழிபாடுகளில் வந்துவிடக் கூடாத அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. லட்சியம் என்ற ஒரு இலக்கில் பயணிக்கக்கூடிய நாம் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடிய அலட்சியம் என்ற ஒரு விஷயத்தை வணக்க வழிபாடுகளிலேயோ மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களிலேயோ எப்போதும் வந்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இந்த தலைப்பாக இருக்கிறது. தொழுகையில மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த ஒரு துறையாக இருந்தாலும், ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் சார்ந்து இருக்கிற அந்த மருத்துவ துறையிலே அவர் செய்யக்கூடிய பணியில் அலட்சியம் காட்டிவிட்டால் ஒரு நோயாளியை மௌத்தை சந்தித்து விடுவார். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற உடல் இருக்கிறது, இந்த உடல் பேடக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சியம் செய்தால் நம்மளுடைய உடல் அங்கே கெட்டு போய்விடும். இப்படி ஒவ்வொரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், ஏன் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும், அவர்கள் செய்யக்கூடிய அலட்சியத்தால் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயங்களுக்கு எதிராக, வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக, பள்ளிவாசல்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஏன் நடக்குது? நிர்வாகத்துறையினால், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தினால், தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய விதங்களில் அந்த லட்சியத்தில் இல்லாமல் அதில் அலட்சியம் செய்தால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக எப்பேற்பட்ட கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சன உண்மை. இப்படி மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் செய்து விட்டார்கள் என்றால் அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக முக்கியமானது, பயங்கரமானது, ஆபத்தானது. அதுபோல இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையில் பயணிக்கக்கூடிய நாம்
அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பல்வேறு வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகை என்ற வணக்க வழிபாடுகளில் அதை பேணக்கூடிய விஷயங்களில் நாம் அலட்சியத்தை காட்டினோம் என்றால் நம்மளுடைய மறுமையினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அலட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு நிகழக்கூடியது என்ன என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்து விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமானது. இந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுமை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அந்த மறுமை நோக்கி போகிற பொழுது இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, இறைவனை சந்திக்க போகக்கூடிய ஒவ்வொரு முஃமினான அடியார்களுக்கும் தேவையான ஒன்று எது? அமல்கள் செய்வது. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கஹப் 18வது சூராவில் 110வது வசனம், இறுதி வசனம், அதில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் இறைவனை சந்திக்க விரும்புகிறார்களோ, நாம் விரும்பாவிட்டாலும் சந்தித்துதான் ஆக வேண்டும். அத்தகைய இறைவனை சந்திக்கக்கூடியவர்கள் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் நல்ல அமல்கள் நற்காரியங்கள் செய்து கொண்டு இறைவனை சந்திக்கட்டும். இறைவனை சந்திக்கக்கூடிய நாம், இறைவனை சந்திக்க போகக்கூடிய நாம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது நல்ல அமல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும்தான். அத்தகைய அமல்களில் ஆகச் சிறந்தது, தினந்தோறும் தொடர்புபடுத்தி தொழக்கூடியது தொழுகையை தான். வேறு எந்த அமலும் கிடையாது. குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் அதை விரும்புவர், நன்மை அதிகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏனைய அமல்கள் செய்து கொள்வார்கள். ஆனால் தொழுகை என்பது எல்லோருக்கும், இறைவனை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் தொழுகை என்பது கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது. அத்தகைய இறைவனை சந்திக்கிற பொழுது இறைவன் எதிர்பார்க்கக்கூடியது தொழுகை, அந்த அமலைத்தான். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்றால், குர்ஆனுடைய 15வது சூரா சூரத்துல் ஹிஜ்ர் 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான். ஏதோ ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு, நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு, நம்மளுடைய சந்தோஷத்திற்கு அல்லாஹ் சொல்லல, வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், அந்த மரணத்தை சந்திக்கின்ற வரைக்கும் நீங்கள் இறைவனை வணங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? பேர் சொல்லும் விதமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக வேண்டி, குறிப்பிட்ட மாதங்களுக்காக வேண்டி, குறிப்பிட்ட வாரத்திற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள், ஏகத்துவத்தை அறிந்தவர்கள், வாழ்க்கை நெறியாக ஏற்று இருக்கிறவர்கள், இந்த கொள்கைக்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள், எண்ணற்ற தியாகங்கள் செய்து இந்த கொள்கையில் ஒன்று கூடியவர்கள். ஆனால் தொழுகை என்பது அலட்சியங்களோடு தொழப்படக்கூடிய ஒரு வணக்கமாக நம்மிடத்தில் சர்வசாதாரணமாக அது ஒரு பாவம் என்றோ, அது தவறு என்றோ, அதற்கு இறைவன் விசாரிப்பான் என்றோ எந்த விதமான அச்சமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக கடந்து போகின்றோம். ஆனால் இந்த தொழுகையினால் தான் மறுமையில வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது இந்த தொழுகை தான். பல விஷயங்கள் இருக்கு. சூரத்துல் முஃமினூன் திருமறை குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் முதல் வசனத்திலிருந்து ஒரு 10 வசனம் வரைக்கும் எடுத்து படித்து பாருங்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்.
அதிலே இவர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவுபடுத்துகின்றான். முஃமின்களுடைய பண்பை பட்டியலிடுகிறான். அதிலே சொல்கின்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். தொழுகையில பேணுதல் இருக்கா? 5 நேர தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்கள் மீது கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை சரியான நிலையில் அந்த பாங்கோசை கேட்ட பிறகும் பள்ளியை நோக்கி வருபவர்கள் வந்து ஜமாத்தோடு தொழுதுபவர்கள் எத்தனை பேர்? தொழுகை என்பது ஜமாத்தோடு தொடர்த்தியவர்களுக்கு, நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு, மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தில் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். தொழுகை என்ற பேணுதல் இல்லாத பேருக்கு தொழக்கூடிய கொள்கைவாதியாகத்தான் இருக்கிறோம். ஏன் நமக்கு தொழுகை இல்லையா? குறிப்பிட்டவர்களுக்கு தான் தொழுகையா? நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தான் தொழுகையா? யாருக்கு தொழுகை இல்லை? செத்த பிணங்களுக்கு தொழுகை இல்லை. மென்டலா போன, லூசா போன, பைத்தியமா திரையவன அவனுக்கு தொழுகை இல்லை. மற்ற எல்லா சாராருக்கும் தொழுகை உண்டு. தொழுகையில் யாருக்கும் விதிவிலக்கல்ல. செத்த பிணமாக இருந்தால், மையத்தாக இருந்தால், ஜனாசாவாக இருந்தால் எனக்காக தொழுவார்கள். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தொழணும். அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் என்னை தொழ சொல்லி இருக்கிறான். 5 கால தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் ஜடங்களாக இன்றைக்கு நம்ம கடந்து போகின்றோம். பார்க்கிறோம், பள்ளியில தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுடைய பாதையாக பயன்படுத்தக்கூடிய பல சகோதரர்கள் இறையச்சம் இல்லையா? அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? கேள்வியை கேட்க மாட்டானா? ஒரே ஒரு புடி, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானது. முடிந்தது, அவ்வளவுதான். எத்தனை சகோதரர்கள் இந்த தொழுகை குறித்து நம்மிடத்தில் பேச வேண்டிய தலைப்பல்ல. கொள்கை இருக்கா? இருக்கு. நபி வழி இருக்கா? இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை உயிராக நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். நேசத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி கட்டம் வரைக்கும் தன்னுடைய தொழுகையில் எப்படி இருந்தார்கள் என்ற தகவலை நாம் தெரிந்தவர்கள் இல்லையா? ஒன்னுக்கு பல தடவை பல பயான்களில் தொழுகை குறித்து பேசப்பட்டாச்சு. ஆனாலும் அதில் காட்டக்கூடிய அலட்சியம் இன்று வரைக்கும் நம்மிடத்தில் அது போகவில்லை. அலட்சியங்கள் ஏற்படக்கூடியது. நாம் செய்யக்கூடிய அலட்சியத்தால் இறைவன் விரும்புகின்ற அந்த பண்பை நாம் அப்படியே துறந்து விடுகின்றோம். மனிதர்களை படைத்த அல்லாஹ் மனிதர்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை, அந்த வணக்க வழிபாடுகளை குறித்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான், விரும்புவான். அதுல ஒன்று எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், ஒரு நபி தோழர் கேட்கிறார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது, செயல் எது? அவனுடைய அடியார்கள் செய்யக்கூடிய செயல்களில், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு அஹப்பு இலைய மிகவும் விருப்பமான செயல் எது? இங்கேதான் நாம் தோற்று போகின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதிலாக, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதன் உரிய நேரத்தில், அந்த நேரத்தில் தொழப்படணும். அதைத்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல். இந்த நேரம் இருக்கா? 5 நேர தொழுகை ஒவ்வொரு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸ்களில், பள்ளிவாசல்களில், கிளையுடைய பள்ளிகளில் இன்ன ஸலாத், தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இதோ இங்கே இருக்கு.
நேரம் எழுதி வச்சிருக்காங்க. ஃபஜர் இந்த நேரம், பாங்க 5:05, ஜமாத் 5:35 என்று ஒவ்வொரு நேர தொழுகையை அதனுடைய நேரத்தை குறிப்பிட்டு உங்களுடைய பார்வைக்கு தெரிகின்ற அளவிற்கு அதை உங்களுக்கு தெரிந்த பிறகும் கூட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதன் உரித்த நேரத்தில் தொழுவது இறைவனுக்கு ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அல்லாஹ் நம்மளுடைய செயல்களை பார்த்து விரும்ப வேண்டாமா? அத்தகைய இறைவன் விரும்புகின்ற ஒரு செயலை நாம் செய்ய வேண்டாமா? இல்லாமல் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டாம் வாய்களால் சொல்ல மாட்டோம், நம்மளுடைய செயல்பாடுகளால் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். வேண்டாம், இறைவனுடைய விருப்பம் வேண்டாம். என் செயல்களை பார்த்து இறைவன் விரும்புவது வேண்டாம். என்ன அர்த்தம்? இதை நம்மளுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறாத ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். இதே மற்ற விஷயங்கள், உலகம் தொடர்புடைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய, பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். மறந்து விட்டால் என்ன செய்வோம்? ஆண்களாக இருந்தால் அந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வியாபாரம், அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பொருளாதாரம் மறந்துட்டோமே, அப்படியே கடந்து போகுமா? அப்படியே துடித்து போய் இந்த நேரத்தில் வியாபாரம் செய்தாக இருந்தால் பல ஆயிரம் நான் சம்பாதித்திருப்பேனே, இன்றைக்கு அது முடியாமல் போனது என்று அப்படியே அமைதி காத்தவர்களாக இருக்க மாட்டோம். சரி, நேரம் தவறிவிட்டது, அந்த நேரத்தை வேற ஒரு நேரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உலகத்தினுடைய வியாபாரங்களில், உலகத்தினுடைய ஆதாயங்களில் நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி மறந்த விஷயம், அந்த நேரம் குறிக்கப்பட்டதை தவறுந்த விஷயம் உலகத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே பெண்களாக இருந்தால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சீரியல்களில், நாடகங்களில் மூழ்கிய ஒரு சமுதாயமாக சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு செய்தி சேனலுக்கும் ஒரு நாடகம். இந்த சன் டிவி, மன் டிவின்றாங்க, அதை எடுத்துக்கொண்டால் மகள், திருமகள், தந்தூரி, கந்தூரி, எது எது எல்லாம் தவறிவிட்டால் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்க பெண்கள் அதற்காக துடிக்கக்கூடிய, பதறக்கூடிய வேறு விஷயமே இல்லை. அதை ஆலோசனை செய்து ஒரு சபையில பேசப்படக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. சுந்தரி என்ன ஆச்சு? சன் டிவி இன்னைக்கு வரல, அதை விட்டா சன் நெக்ஸ்ட் இருக்கு, அதுல பார்க்கலாம். அதுவும் முடியல, யூடியூப் பார்க்கலாம் என்று ஒரு நேரம் தவறி போய்விட்டால் இன்னொரு நேரம் அதற்காக இருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளலாம், அதனுடைய கதைகள் கேட்டுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் என்று மார்க்கமுடைய விஷயங்களில் தொடர்புபடுத்தி அதன் நேரம் தவறுகிற பொழுது அதற்காக எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்காம உலகம் தொடர்புடைய, உலகத்தில் நாம் கண்டு கழிக்கின்ற நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி அந்த நேரம் தவறிவிடுகிற பொழுது ஒன்றல்ல வேற ஒன்றாக இருக்கிறது. அதில் பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்து அதில் மூழ்கிய சமுதாயமாக நாம் இருக்கிறோமே. பேரு பார்க்கிறோம், 3 முடிச்சு, அதிலே ஒரு சமுதாயம் முஸ்லிம் பெண்மணிகள் 3 முடிச்சு பார்க்கல, பேசிக்கிறாங்க பொம்பளைங்க. என்ன ஆச்சு அவளுக்கு? அந்த அம்மா நல்லா இருக்கலாம், புருஷனோட தான் வாழ்றாளா? பா, எப்பேற்பட்ட சமுதாயத்தினுடைய ஆற்றலும் அக்கறையும் பாருங்க. சன் டிவியில் வெளிப்பரப்பப்படுகின்ற அந்த 3 முடிச்சுகளை குறித்து அதை பார்க்கவில்லை என்று சொல்லி வருந்தக்கூடிய சமுதாயமே. ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் உங்களுடைய தலைக்கு பின்னால் 3 முடிச்சுகளை போடுறானே, அது கவனித்தீர்களா? ஒவ்வொரு அடியானும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியானுக்கும் ஷைத்தான் அவர்களுடைய தலையினுடைய பக்கத்தில் அமர்ந்து
தலைக்கு பின்னால் 3 முடிச்சுகளை போட்டு விடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சுகளை போடுகிற பொழுது லைலக தவீல், லைலுன் தவீல், நீண்ட இரவாக இருக்கிறது. ஃபர்கு, தூங்கு. உலகத்தினுடைய நாடகங்களில் மூழ்கி 3 முடிச்சுகளுக்காக துடிக்கின்ற பெண்மணிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழாம இருப்பதற்காக வேண்டி இரவிலே ஷைத்தான் வந்து உங்களுடைய தலைகள்ல 3 முடிச்சுகளை போக்குறானே, அதை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா? ஷைத்தான் எனக்கு 3 முடிச்சு போட்டிருக்கிறானே, இறைவனை வணங்குவதற்காக எழுகிற பொழுது அந்த ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. தொழுகைக்காக ஒழு செய்யப்படுகிற பொழுது 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. தொழுது விட்டால் அவன் போட்ட 3 முடிச்சுகளும் ஷைத்தான் போட்ட முடிச்சுகள் அவிழ்ந்து போகிறது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரெல்லாம் இரவு நேரத்தில் உறங்கி தொழுகைக்காக எழுந்து தொழுது விட்டார்களோ அவர்களுடைய நிலையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபைன் ஸல்லா ஃபஸ்பஹ, யார் அந்த சுபஹ் தொழுகை தொழுது விட்டார்களோ, ஃபஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், சுறுசுறுப்பு உள்ளத்தோடு அப்படியே மகிழ்ச்சியோடு அவர் காலை பொழுதை அடைவார். 2 நாள் முன்னாக தினகரன் பத்திரிகையில் சொன்னாங்க, ஒரு ஆய்வு ரிப்போர்ட் வந்தது. அதிகாலையில் யார் எந்திருக்கிறாங்களோ தூய்மையான அந்த ஆக்சிஜனை அவங்க என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கொரோனாவில் பார்த்தோம். எல்லா ஆக்சிஜனோடு மருத்துவமனைகளை போய் படுத்தோம். அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் காலை பொழுதில் அந்த ஃபஜர் தொழுகை, சுபஹ் தொழுகை நீங்கள் நிறைவேற்றப்படுகிற பொழுது உங்களுக்கு அது சுத்தமானதாக, ஆக்சிஜனாக, உடலுக்கு தேவையானதாக அது கிடைத்து விடுகிறது. அது போக சுறுசுறுப்பான சோம்பேறித்தனம் அல்லாம ஒரு மகிழ்ச்சியோடு அந்த நாளை நாம் அனுபவிப்போம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியில் சொல்றாங்க, வலா அஸ்பஹ, யார் சுபஹை தொழவில்லையோ, ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், அவனுடைய உள்ளம் வந்து சுறுசுறுப்பாக இல்லாம சோம்பேறித்தனமான அந்த காலை பொழுதை அடைவான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தொழுதவர்களுக்கும் தொழாதவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தையும் அவர்களுடைய உடலை பார்த்து சொல்லிவிடலாம். தொழுதவர் எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், தொழாதவர் எவ்வளவு சோம்பேறித்தனத்தோடு தூக்க களத்தோடு எப்படி வந்து நிற்கிறார் என்பதை, அவர் தொழுதிருக்கிறாரா தொழவில்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அலட்சியத்தால் தொழுகை என்ற வணக்க வழிபாடுகள், குறிப்பாக அல்லாஹ் நேசிக்கின்ற மிகவும் விருப்பமான அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அந்த நேரத்தில் நாம் தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்காது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பாங்க் சொல்லப்பட்டு அவருக்கு தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் சுபஹ் தொழவில்லை என்றால் அவரோடு அவருடைய வீட்டை எரிப்பதற்காக நான் நினைத்தது உண்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நம்மிடத்தில் தொழுகை என்ற விஷயத்தில் மிக மிக அலட்சியம் எந்த தொழுகையில் இருக்குதுன்னா சுபஹ் தொழுகை தான். இந்த தொழுகை நாம் தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சொன்ன அந்த எச்சரிக்கை, தொழாம அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களோடு சேர்த்து அவங்களுடைய வீட்டை எரிக்க நினைச்சேன், எரிச்சிடணும், ஏன்னா தொழுல. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை கோபத்தினுடைய உச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு அது கண்டும் காணாமல் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்ற தகவல் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷைத்தானுடைய சிறுநீரும் நமக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வீட்டை எரிக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதற்கும் தயாராக இருக்கிறோம். தூக்கத்திற்காக, உலகத்திற்காக எல்லாத்தையும் இழக்க தயார் என்ற ஒரு நிலையில இருக்கிறோம். இறுதியான ஒரு தகவல், அலட்சியங்களோடு செயல்படக்கூடியவர்கள், தொழுகையை அலட்சியத்தோடு கடைபிடிக்கக்கூடியவர்கள், நாளை மறுமை என்ற நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் சில பேருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், நன்மைகள் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாம் என்ற உன்னதமான உயரிய ஒரு கொள்கையை கொடுத்த பிறகு உலக வாழ்க்கையில் நம்மளுடைய அலட்சியத்தால் தொழாம இன்ன பிற அமல்கள் செய்யாம அலட்சியங்களோடு பேரளவிற்கு முஸ்லிமாக வாழ்ந்தவர்களுடைய மறுமையுடைய நிலை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். இங்கே அலட்சியம் 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 என்பது சர்வசாதாரண ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன் விசாரணைக்காக நிறுத்தப்படுகின்ற அந்த நாளில், நரக நெருப்பில் போடப்படுகிற அந்த நேரத்தில், நெருப்பினுடைய ஜுவாலை அதனுடைய வேகத்தினுடைய தன்மையை, அதனுடைய சூட்டை சமாளிக்க முடியாமல் போகிற பொழுது நம்மளுடைய அலட்சியத்தால் வந்த விளைவுகள் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கின்றான். நாம எப்படி புலம்புவோம் என்றால், அலட்சியங்களால் அமல்களை புறக்கணித்தவர்களுடைய மறுமையுடைய நிலை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 35வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஹும் யஸ்தரிகூன ஃபீஹா, அங்கே அவர்கள் சில பேர் அலறுவார்கள். எப்படி அலறாங்க என்பதை, என்ன காரணத்திற்காக அலறுவார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது, ரப்பனா, எங்கள் இறைவா, அஹ்ரிஜ்னா, இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடு. ஏன் வெளியேற்றணும்? ஏன் அவங்க கதறாங்க, அலறாங்க? அந்த மக்கள் பேசுவார்கள், நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் செய்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்த, அப்பேற்பட்ட உலக வாழ்க்கையில் நன்மைகளுக்கு மாற்றமாக தீமைகள் செய்தோம். அந்த தீமைக்கு மாற்றமாக இப்பொழுது நஅமல் சாலிஹா, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, ரப்பனா, எங்கள் இறைவா, அஹ்ரிஜ்னா, நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடு, உலகத்துக்கு அனுப்பு, லஅல்லி அமலு சாலிஹன், நல்ல அமல்கள் செய்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடு. இப்படி பலதரப்பட்ட வாசகங்களோடு இறைவன் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அலட்சியத்தால் அவர்கள் புறக்கணித்த அமலினுடைய விளைவு, எல்லா அமல்களும், தொழுகை மட்டுமல்ல, எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல்களில் நீங்கள் அலட்சியம் நீங்கள் காட்டினீர்கள் என்றால், அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடு. உலகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்த, முஸ்லிம் என்ற ஒரு கொள்கையில் நான் இருந்தேன், ஏகத்துவத்தில் இருந்தேன், தௌஹீத் என்று சொன்னேன், மூச்சுக்கு 300 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசினேன், குர்ஆன் வசனம் இருக்கு, ஹதீஸ் இருக்கு என்று சொன்னேன், கொள்கை இருந்தது, தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை. அதனால இந்த உலகத்தில் தவறிவிட்டோம், மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி வைத்தால், மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தந்தால், நஅமல் சாலிஹா, நல்ல அமல்கள் செய்வோம். அல்லாஹ் அங்கே கேட்கின்றான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவர் சிந்திக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு வாழ்நாள் நீட்டவில்லையா? 1 வருடமா, 2 வருடமா, 10 வயதா, 20 வயதா, 50, 40, 80 வரைக்கும் மனிதர்களாக உலக வாழ்க்கை அனுபவித்தீர்களே, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவர் சிந்திக்கின்ற அளவிற்கு, அட
நான் என்ன ஏகத்துவாதி என்று சொல்றேன், தௌஹீத் கொள்கையில இருக்கு என்று சொல்றேன், என்கிட்ட தொழுகை இல்லனா, என்கிட்ட இபாதத் இல்லனா அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? இங்கே கேட்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் அவர்கள் கேட்கிற பொழுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, நேரம் இல்ல, வியாபாரத்தில் இருந்த, ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருந்த என்று சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் தப்பிப்பதை போல் அல்லாஹ்விடத்தில் காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியுமா? நீ கொடுத்த பொருளாதாரத்திற்காக வேண்டி நான் தொழுகை விட்டேன்ல, நீ கொடுத்த சொகுசான வாழ்க்கைக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை செய்யவில்லை என்று சொல்ல போகிறீர்களா? அல்லாஹ் அதை கேட்பானா அல்லது ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை என்பது. அதில் நம்மளுடைய அலட்சியங்களால் நாம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் கவனக்குறைவாக இருந்தால், மிக முக்கியமானதாக தொழுகை விஷயத்தில் நாம் அலட்சிய போக்கோடு செயல்பட்டோம் என்றால் நாளைக்கு நம்மளுடைய மறுமை நிலை இதுவாகத்தான் இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக அல்லாஹ் இதை சொல்கின்றான். இதை உள்வாங்கியவர்களாக தொழுகை என்ற வணக்கத்திலே அதிகம் ஈடுபாட்டோடு தொழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.